ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சூரப்புலி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டெக்னிக்கல் பார்ட்டில் இருக்கிற கண்டினியூஷனில் இருந்து நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்டு அதில் வந்து கடைசியாக ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இந்த டாப்பிக்கோட ப்ராப்ளம்ஸ், இஎஸ்சி ப்ராப்ளம்ஸ் 2010 20 வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்க வந்து பார்த்துடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். நான் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த ஃபண்டமெண்டல் கிளாஸில் வந்து ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் சொல்லாமல் விட்டுருப்பேன். அதை வந்து ப்ராப்ளம்ஸ் போடும்போது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினே அது மாதிரியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் படி 2010 கேட்டது. ஃபஸ்ட்டு படிக்கணும் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 1. A mass transfer refers to mass is transits due to a species concentration gradient in a mixture. செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாஸ் மஸ்ட் ஹாவ் a mixture of 2 or more species for mass transfer to occur. ஓகே, அப்புறம் தேர்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, the species concentration gradient in the driving potential of mass transfer. நாலாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the mass transfer by diffusion is analogous to heat transfer by conduction. ஸோ என்ன கேட்குறேன்னா, விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? ஆப்ஷன் ஏ 1 2 3 மூணுமே கரெக்டாக, ஆப்ஷன் பி 1 2 4, ஆப்ஷன் சி 2 3 4, ஆப்ஷன் டி 1 2 3 4. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு கொஸ்டினே புரியல அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறது தெளிவாக தெரியுது. ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னா, இந்த கான்செப்ட் வந்து ஃபிக்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன், ஃபிக்ஸ் லாலேருந்து சொல்லியிருப்பாங்க. நான் அவங்க ஃபிக்ஸ் லான்ற என்னன்னே சொல்லலை, ஃபஸ்ட்டு அதை சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஃபிக்ஸ் லானா என்னென்னா, ஸ்டேட்மெண்ட் இது தான். த ஃபிக்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் ஸ்டேட்ஸ் தட் மோலார் ஃப்ளக்ஸ் ஆஃப் அன் எலிமெண்ட் on diffusion rate of an element is directly proportional to concentration gradient. சரியா? ஸோ இப்போவும் புரியல அப்படின்னா நான் சின்ன கதை மாதிரி சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ இப்போ ரெண்டு பார்ட், ஒரே கேஸ் வந்து ரெண்டு என்னென்னா, ஒன்றுத்தில் வந்து ரொம்ப அடைச்சி வச்சுருக்கிறாங்க, இன்னொருத்தில் கம்மியாக அடைச்சி வச்சுருக்கிறாங்க. சரியா? ஹை இல்லை கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கோங்க, அதுதான் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். ஹை கான்சன்ட்ரேஷன் கேஸு இது வந்து ஹை, ஓகேவா? இது வந்து லோ, நிறைய டாட் வச்சுருங்களா, இது வந்து ஹை. ஸோ இப்போ நடுவில் இருக்கிற அந்த பெர்மியபிள் அந்த மெம்பரேன் அதை எடுத்து விட்டோன்னா என்ன ஆகுனா, இது வந்து இப்படி ஃப்ளோ ஆகும். எப்போது அது ரெண்டும் ஈக்குவலிபிரியம் ஸ்டேட் வர வரைக்கும். சரியா? இப்போ நான் திருப்பியும் சொல்கிறேன். இந்த ஃபிக்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் ஸ்டேட்ஸ் தட் மோலார் ஃப்ளக்ஸ்னால் என்னென்னா ஒரு ஃப்ளோ, மாலிகுலர் லெவல் ஃப்ளோ. இது மோலார் ஃப்ளக்ஸ்னா ஆஃப் அன் எலிமெண்ட் ஆர் டிஃப்யூஷனாக ஃப்ளோ தான். அது வந்து மாஸ் லெவலில் சொல்கிறது. ரேட் ஆஃப் எலிமெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கோம். சரியா? இதை டினோட் பண்ணுறது என்னென்னா, M/A is directly proportional to dc by dx. ஓகேவா? இந்த M/A அப்படின்றது என்னென்னா, எம்னா என்னென்னா மாஸ் ஃப்ளக்ஸ் பர் யூனிட் ஏரியா, ஏன்றது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, டிசிஏ. ஸோ இதோட அடுத்த தான், இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைன்றதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதே தான். இங்கே கூட வந்து டிஃப்யூஷன் ஆட் பண்ண, டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட், இது வந்து யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். சரியா? ஸோ இதுதான் இதோட ஃபிக்ஸ் லாவோட கதை. ஸோ அப்படி பார்த்து இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும், நாலுமே கரெக்டு. சரியா? ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறேன் பாருங்க. த ப்ராசஸ் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு ஸ்பீஷியஸ் கான்சன்ட்ரேஷன் difference in a system or a mixture, and mass transfer by diffusion in analogous to heat transfer by conduction, and it can be understood by the Fick's law of diffusion. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இதுக்கு கான்செப்டும் சரி, இந்த கொஸ்டினும் சரி புரிஞ்சிருக்கும். ஓகே, ஒரு வாட்டி நீங்களே படிச்சு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இந்த கொஸ்டினாக கேட்குறாங்கன்னா, இன் அ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் த ஹாட் லிக்விட் என்டர்ஸ் வித் அ டெம்பரேச்சர் ஆஃப் 180 degrees Celsius and leaves at 160 degrees Celsius. The cooling fluid enters at 30 degrees Celsius and leaves at 110 degrees Celsius. The capacity ratio of a heat exchanger. So first இதுக்கு ஆப்ஷன் ஏ 0.25, ஆப்ஷன் பி 0.40, ஆப்ஷன் சி 0.50, ஆப்ஷன் டி 0.55. இனிஷியல் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி தனித்தனியாக எடுத்து எழுதிக்கணும். ஹாட் டெம்பரேச்சர் 1 இன்லெட், ஹாட் டெம்பரேச்சர் 2 அவுட்லெட், அப்புறம் அந்த கூலிங் லிக்விடு ஃபஸ்ட்டு இன்லெட்டு, கூலிங் லிக்விடு அவுட்லெட் ரெண்டு எழுதிட்டு கெப்பாசிட்டி ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? கெப்பாசிட்டி ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. நான் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் மூலிமா எடுத்துகிட்டு வந்துடலாம். சரியா? எனர்ஜி பேலன்ஸ் இல்லைன்னா MC ΔT இருக்குல்ல, அதே கான்செப்ட் தான் எனர்ஜியில். ஃபஸ்ட்டு
ஹாட் லிக்விட்லாம் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். எம்ஹெச் அந்த மாஸ் ஆஃப் ஹாட் லிக்விடு, சிபிஹெச், அதுக்கப்புறம் அது தெர்மல் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஹாட் லிக்விடு, அதேமாதிரி கூலிங் லிக்விடு ரெண்டுத்தையும் போட்டு இந்த சிஹெச் சிசி ரெண்டுத்தையும் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் இந்த சிசி பை சிஹெச் வந்து எஃபெக்டிவ்னஸ் 0.25 வருது. ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு, for a balanced counterflow heat exchanger, the temperature profile of two fluids are a parallel and non-linear, a parallel and linear but not parallel, divergent from one another. இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரியா, அவன் கேட்குறதுனா கேட்டுக்கிறான் கவுண்டர் ஃப்ளோன்னு கேட்டுக்கிறான். கவுண்டர் ஃப்ளோனாவே நான் கிளாஸ் எடுக்கும்போதே சொல்லியிருக்கிறேன், நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணாது. கவுண்டர் ஃப்ளோனாவே எப்படி இருக்கும்? கரெக்டு, பேரலாக இருக்கும், லீனியராக இருக்கும். ஸோ ஹாட் லிக்விடு ஒரு டைரக்ஷன் இப்படியே இருக்கும், அதே பக்கம் இந்த கோல்டு லிக்விட் நம்ம கொடுப்போம். அந்த எண்ட் ஆஃப் த ஹாட் லிக்விட் எண்ட் ஆஃப் ஹாட் லிக்விடில் நம்ம வந்து கோல்டு லிக்விடை இன்லெட்டாக இங்கே கொடுத்துட்டு அது இந்த பக்கம் இப்படி போகும். கரெக்டாக? ஸோ இது வந்து பேரலாகவும் இருக்குது, லீனியராகவும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பேரலல் அண்ட் லீனியர் போட்டுருவோம். அடுத்த கொஸ்டின் 2011 கேட்ட கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் தான். இன்னொரு கொஸ்டின்ஸ்லாம் இப்போ நிறைய ட்ரெயினிங்கில் கேட்குறாங்க. இந்த கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ், ஐஜி காரு, அந்த கொஸ்டின்ஸில் கூட இதெல்லாம் கேட்டுருப்பாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு மேட்ச் லிஸ்ட் 1 என்ன கொடுக்குறேன்னா நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட், பியில் வந்து பீரியாடிக் ஃப்ளோ ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், சியில் வந்து ஃபேஸ் சேஞ்ச், டியில் வந்து டெபாசிஷன் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். அது மாதிரி நான் கொடுக்குறேன். லிஸ்ட் 2 என்ன கொடுத்துக்கிறான்? ரீஜெனரேட்டர், அதுக்கப்புறம் செகண்ட் ஃபவுலிங் ஃபேக்டர், 3ல் வந்து மெஷர் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் சைஸ், ஆப்ஷன் 4ல் வந்து கண்டென்சர். அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரி, எனக்கு இது மாதிரியில் வந்து எலிமினேஷன் மெத்தடை நீங்கள் கற்றுக்கோங்க. எலிமினேஷன் மெத்தட் என்னென்னா, இப்போ உங்களுக்கு வந்து 4ல் ஒரு 3 இல்லை 2 தான் தெரியுதுனா, இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட், இதுக்கு உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன். மெஷர் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் சைஸு. ஸோ கண்டிப்பாக ஏ வந்து 3ல் இருக்கும். ஏ 3ல் இருக்கிறது 2 தான், ஒன்று ஏ, இன்னொன்று சி. ஓகேவா? இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் கரெக்டு. சரி, அடுத்தது பீரியாடிக் ஃப்ளோ ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தெரியுமா? சரி, டக்குன்னு தெரில அப்படின்ட்டிங்கன்னா அப்புறம் ஃபேஸ் சேஞ்ச் வந்து எதில் நடக்கும்? ஃபேஸ் சேஞ்ச் வந்து கண்டென்சரில் நடக்கும், சி. சரியா? அப்போ சி வந்து 4ல் இருக்குது. அப்போ சி வந்து 4ல் இருக்குதுன்றது இதுதான். அப்போது உங்களுக்கு 2 மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அப்போ 2 கரெக்டாக. சரி, டக்குன்னு ஆப்ஷன் சி நீங்கள் மார்க் பண்ணிட்டு போனால் டைம் வேஸ்ட் பண்ண தேவை. அது மாதிரி மெத்தட். ஓகே, எனக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னா கூட நீங்கள் படித்து பாட்டு தாராளமாக போங்க. சரியா? இப்போ நான் இருந்தாலும் ஆன்சர் சொல்லிடுறேன். 2க்கு சொல்லிடுச்சு. பீரியாடிக் ஃப்ளோ ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து ரீஜெனரேட்டர்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்ததாக டெபாசிஷன் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து ஃபவுலிங் ஃபேக்டர், டெபாசிஷன் ரேட். அதில் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் அந்த நான் இது சொல்லும் போது அந்த ஃபவுலிங் ஃபேக்டர் வந்து அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஸ்கேலிங் ப்ராசஸ்ஸு, அந்த என்ன சொல்கிறது, அழுக்கெல்லாம் அப்படியே அந்த டியூப்குள்ளே ஒட்டிக்கிறது, ஸ்டாக்னேஷன் மாதிரி எதனாச்சும் நின்றுக்கும். அது வந்து ஃபவுலிங் ஃபேக்டராக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 5th கொஸ்டின், ஃப்ளோட்டிங் ஹெட்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் 2. ஆப்ஷன் ஏ, accommodate vapors released. Option B, decreases pressure drop. Option C, regulate the flow. Option D, avoid deformation of tubes due to thermal expansion. முதல்ல ஃப்ளோட்டிங் ஹெட்ஸ்னான்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? ஃப்ளோட்டிங் ஹெட்ஸ்னால் நார்மலாக இருக்குல்ல நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சரு, நார்மல் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். நான் ட்ராயிங் கூட வச்சுருக்கிறேன்னு என்னன்னு தெரில. சரி, நார்மல் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஃபோட்டோஸ், அந்த ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். நான் கிளாஸ் எடுக்கும்போது தான் காமிச்சேன், பிடிஎஃப்பில் இல்லை. ஓகே, நார்மலாக இது மாதிரி ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான். இங்கே வந்து அந்த போனட் இருக்கும் கழட்டுறதுக்கு, அது மாதிரி ஒரு நார்மல் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன பிரச்சனை, இது வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகுமா டெம்பரேச்சர் ஆனால் அப்படின்ற மாதிரி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. என்னென்னட்டு இந்த ஃப்ளோட்டிங் ஹெட்டை வச்சா என்ன யூஸ்ன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் ஹெட்ஸ்னால் என்னன்றது சொல்லிடுறேன். இந்த ஸ்ட்ரெயிட் டியூப்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் அட் போத் த எண்ட் இஸ் ஸ்டேஷனரி அண்ட் ஃப்ளோட்டிங் டியூப் ஷீட்ஸ். ஸ்டேஷனரியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த டியூப்ஸ்லாம். ஓகே, அதுக்கப்புறமா இதோட யூசஸ் என்னென்னா தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கேன் பி அலவுட் அண்ட் வந்து இன்னொன்று வந்து டியூப் பண்டில் கேன் பி ரிமூவ்டு ஃபார் க்ளீனிங். அதான் அந்த போனட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம உள்ளேருந்து ஹூக் போட்டு எடுத்துடலாம், அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணலாம். நான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம்.
இண்டஸ்ட்ரி ரெஃபினரியில் ஒர்க் பண்ணும்போது. சரிங்களா? இதுதான் வந்து இந்த ஃப்ளோட்டிங் கேஜஸ் ஆர் ப்ரொவைடட் இன் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டு என்னென்ன அப்படின்றது கேட்டாங்கன்னா, டு அவாய்ட் டிஃபார்மேஷன் ஆஃப் டியூ டு தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். The fouling factor of a heat exchanger is defined as what? Option A. அதுதான் the RF equal to U dirty minus U clean. RF 1 by U dirty minus 1 by U clean. 1 by RF equal to 1 by U dirty அப்புறம் 1 by U clean மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக போட்டுருங்க. நான் இது கிளாஸ் நடத்தும் போது சொல்கிறேன். த ரெசிஸ்டன்ஸ் டியூ ஃபேக்டர் ஆஃப் ஃபவுலிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து இனிஷியலாக இப்படி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகேவா? 1 by U dirty equal to 1 by U clean plus 1 by RF. ஸோ நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் டியூ டு அந்த ஃபவுலிங் ஃபேக்டரை வந்து 1 by U dirty மைனஸ் 1 by U க்ளீனாக இருக்கணும். டர்ட்டி மைனஸ் க்ளீன் வச்சுக்கோ. சரியா? ஸோ ஆப்ஷன் பி தான் இது கரெக்டு. 2012 கேட்ட கொஸ்டின், இதுவும் 2012 தான் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்னா, in a heat exchanger the hot gases enters with a temperature 150 degrees Celsius and leaves at 75 degrees Celsius. The cold fluids enters at 25 degrees Celsius and leaves at 125 degrees Celsius. The capacity ratio, per capacity 3 கேட்குறேன். The capacity ratio of heat exchanger is what? Option A 0.65, option B 0.75, option C 0.85, option D 0.95. ஓகேவா? கெப்பாசிட்டி ரேஷியோ வந்து மினிமம் ஹீட் கெப்பாசிட்டி பை மேக்ஸிமம் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்ற ரேஷியோ போட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுவும் இந்த ரேஷியோலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்ததும் இதுவும் பண்ணலாம். ஸோ ஹாட் லிக்விடோட இன்லெட்டு, ஹாட் லிக்விடோட அவுட்லெட்டு, கோல்ட் லிக்விடோட இன்லெட்டு, கோல்ட் லிக்விடோட அவுட்லெட்டு. ஸோ அதே தான் அந்த எம்சிபி டெல்டா டி அந்த ஹாட் லிக்விடுக்கு அந்த கோல்ட் லிக்விடுக்கு சொன்னோன்னா இப்போ ரிவர்ஸ் பண்ணி எழுதுறேங்க. ரிவர்ஸ் பண்ணினா பிரித்து அதை இது சால்வ் பண்ணுறதுக்காக ஹாட் லிக்விடுக்கு கோல்ட் லிக்விடு எடுத்து எழுதிட்டு ஆப்ஷன்ஸ் பார்க்குறேங்க. ஓகேவா? சப்ஸ்டியூஷன்லாம் உங்களுக்கு புரியும் எப்படி பண்ணியிருக்குன்ட்டு. 125 அதுதான் கோல்டுக்கு ஹாட்டுக்குன்னு எடுத்து எழுதிட்டு 0.75 வருது. ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது 0.75. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வாட் டஸ் NTU இண்டிகேட்? NTU என்ன பண்ணோம்? NTUனாவே உங்களுக்கு வந்து நெட் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்னாவே சைஸை பொறுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் ஏ பார்க்கலாம், எஃபெக்டிவ் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஆப்ஷன் பி வந்து எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஆப்ஷன் சி சைஸ் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஆப்ஷன் டி டெம்பரேச்சர் ட்ராப் இன் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஆன்சர் பார்த்தோன்னே சொல்லலாம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அப்படின்ட்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். The correct sequence for different types of heat exchanger in a decreasing order of efficiency. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்க்ரீஸிங் ஆர்டரா டிக்ரீஸிங் ஆர்டரான்றது தெளிவாக பார்த்துக்கோங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. கடன்னு போட்டுருவாங்க, பார்த்தா அது வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கும். இப்போ இவன் கேட்குறது டிக்ரீஸிங் ஆர்டரில் எஃபிஷியன்சி கேட்குறான். அப்போது கம்மியாக போன எஃபிஷியன்சி. அப்போ ஹையாக இருக்கிறது வந்து கவுண்டர் ஃப்ளோரில் தான் ஹையாக இருக்கும். சரியா? அடுத்தது ஷெல் அண்ட் டியூப், அடுத்தது கிராஸ் ஃப்ளோ அண்ட் பேரல் ஃப்ளோ. இதுதான் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பட் ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ பேரல் ஃப்ளோ, அப்புறம் கவுண்டர் ஃப்ளோ, அப்புறம் ஷெல் அண்ட் டியூப் அண்ட் கிராஸ் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் பி கிராஸ் ஃப்ளோ, கவுண்டர் ஃப்ளோ, ஷெல் அண்ட் டியூப், அப்புறம் பேரல் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து கவுண்டர் ஃப்ளோ, கிராஸ் ஃப்ளோ, அதுக்கப்புறம் ஷெல் அண்ட் டியூப் அண்ட் பேரல் ஃப்ளோ. இப்படி மூணுமே வெள்ளிக்காவது வெற்றி வைட்டுங்க. அப்போது இந்த ஆப்ஷன் சி மட்டும் தான் கரெக்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு கவுண்டர் ஃப்ளோவில் அதிகமாக இருக்கும் எஃபிஷியன்சி, அதுக்கப்புறமா ஷெல் டியூப், அடுத்தது கிராஸ் ஃப்ளோ, அதுக்கப்புறமா தான் பேரல் ஃப்ளோ வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். 10th கொஸ்டின் 2012 கேட்ட கொஸ்டின். இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் அ டபுள் பைப் கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ஓகேவா, 1000 kg/Kelvin ஆஃப் ஆயில் ஹேவிங் அ ஸ்பெசிஃபிக் ஹீட் 20 joules per kg Kelvin is cooled from 150 degrees Celsius to 125 degrees Celsius by 1250 kilogram Kelvin of fluid of a specific heat on the 16 kilogram. The fluid leaves at 75 degrees Celsius. In such a case, the temperature with the cooling fluid is entering the heat exchanger and LMDT will be the logarithmic mean temperature difference. ஓகேவா? இந்த LMDT அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாவே நான் அந்த ஃபார்முலா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்ட்டு அந்த ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் பார்த்திங்கன்னா இது கவுண்டர் ஃப்ளோ மட்டும் நம்மளுக்கு தெரியுது. இதுக்கு ஆப்ஷன்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ வந்து 25 டிகிரி செல்சியஸ் அண்ட் 50 டிகிரி செல்சியஸ்னு கேட்டுக்கிறேன். ஓகேவா? இதில் 2 கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கேட்குறான்னா, இன் விச் அ கூலிங் ஃப்ளூயிட் இஸ் என்டரிங் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர்.
கூலிங் ஃப்ளோட என்ட்ரி பாயிண்ட்டு என்னன்னு கேட்குறான். அட் த சேம் டைம் எல்எம்டிடியும் என்னன்னு கேட்குறான். ஓகே, ஆப்ஷன் பி 50 அண்ட் 50 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் சி வந்து 50 அண்ட் 75 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் டி வந்து 75 அண்ட் 50 டிகிரி செல்சியஸ். இது மாதிரி கொஸ்டின் கேட்டாவே கவுண்டர் ஃப்ளோ அப்படின்னு வச்சுனா ஃபஸ்ட்டு ட்ராயிங் போட்டுருங்க. ஓகேவா, ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இன்லெட் டெம்பரேச்சர் நான் கொடுத்துருக்கான் 150 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்கானா, 150 இருக்குது. அடுத்தது வந்து இன்லெட்டோட அது ஹாட் லிக்விடோட இன்லெட்டு, அந்த ஹாட் லிக்விடோட அவுட்லெட்டு 125 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்கான். ஓகே, அடுத்ததாக என்ன சொல்கிறேன்னா கூலிங் லிக்விடோட இன்லெட் வந்து அவன் கொடுக்கல, எக்ஸு. ஓகே, இதை கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக கூலிங் லிக்விடோட அவுட்லெட் கொடுத்துருக்கான் 75 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, இப்போ நம்ம திரும்பியும் அந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனு அந்த இது போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாமா, எனர்ஜி இது ஈக்குவேஷனு எம்சிபி டெல்டா டி போட்டு என்னென்ன கொடுத்துக்கிறோம், அந்த எம்சிபி இந்த ஹாட் லிக்விடுக்கு அந்த மாஸு, அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இது போட்டு ஒன்று வந்துடும். அதே மாதிரி கூலிங் லிக்விடுக்கு 1250 மாஸு, அதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் இது ப்ளஸ் வந்து இந்த 75 மைனஸ் டிஐ போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஐ கிடச்சிடும். 50 டிகிரி செல்சியஸ் தான் இதோட இன்லெட்டு. ஸோ டிஐ வந்து 50. நெக்ஸ்ட் என்னென்னா எல்எம்டிடி கண்டுபிடிக்கணும். எல்எம்டிடி ஃபார்முலா இதுதான், பல வாட்டி சொல்லியிருப்பேன் நான். கிளாஸ் நடத்தும் போது 2 கேட்டோட கொஸ்டின் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகேவா, எல்எம்டிடி வந்து θ1 மைனஸ் θ2 பை லான் θ1 மைனஸ் θ1 பை θ2. சரிங்களா, ஸோ அக்கா θ1னா என்னென்னா இந்த டிஹெச்னா இந்த ஹாட் லிக்விடோட இன்லெட்டும் கோல்டு லிக்விடோட அவுட்லெட்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கும் ஒன்று, அது 75 வருது. அதே மாதிரி இந்த ஹாட் லிக்விடோட அவுட்லெட்டையும் கோல்டு லிக்விடோட இன்லெட்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும், அது வந்து θ2. சப்போஸ் இப்போ θ1ம் θ2ம் சேமாக இருந்துச்சுன்னா அது எல்எம்டிடியை கன்சிடர் பண்ணி சேமாக வந்துச்சுன்னா அதுதான் வந்து அந்த டிகிரி போட்டிருக்கேன். இது வந்து நம்ம இன்னும் கூட எடுத்துகிட்டு போகலாம், அந்த எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல் படி எடுத்துகிட்டு போகலாம். அது வந்து நான் கேட் கொஸ்டின்ஸ் நடத்தும் போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்போது ஃபண்டமெண்டல் கிளாஸ் நடத்தும் போதே ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், வேணும்னா அதை போய் பாருங்கள். எல்எம்டிடின்னு கேட்டாங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதோட நிறுத்திக்கிட்டால் முடிஞ்சிருச்சு. சரிங்களா, ஓகே. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து உனக்கு 50 டிகிரி செல்சியஸ் இன்னும் 75 இருக்கா, 50 75 இருக்குது, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகே ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். In a concentric double pipe heat exchanger where one of the fluid undergoes a phase change. ஓகே, ஃபேஸ் சேஞ்சுனா தெரியும் உங்களுக்கு என்னன்ட்டு, ஒரு லிக்விட்லேருந்து வேப்பராக மாறுறதோ இல்லை சாலிடாக மாறுறதோ என்ன கர்மமோ ஒரு ஃபேஸ் சேஞ்ச் நடக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ, the two fluids should follow opposite to each other. Option B, the two fluids should follow parallel to each other. Option C, the two fluids should follow normal to each other. Direction of flow of two fluids are no consequences. சரியா, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஃபேஸ் சேஞ்ச் நடக்கிறதுக்கு என்ன காரணம் எப்படி இருந்தாலும் தேவையில்லை. ஓகேவா, எந்த டேரக்ஷனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டேரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் டூ ஃப்ளூவிட்ஸ் ஆர் நோ கான்சிக்வன்ஸ். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இதுக்கு என்னன்ற எக்ஸ்ப்ளனேஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன், படித்தாவே புரியாது. The capacity ratio becomes 0 when one of the fluid undergoes a phase change as in the case of condenser. அப்போ எங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும், கண்டென்சர் ஆர் எவாப்ரேட்டர். கண்டென்சரில் எப்பவுமே ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ effectiveness is same for parallel and counter flow of heat exchanger. As the effectiveness is same, the direction of flow is no consequence. இது அப்போது இது பிடிங்க தேவையில்லாத அணி தான் இந்த direction of flow அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்து என்ன கேட்குறாங்க, கவுண்டர் ஃப்ளோனா நம்மளுக்கு டக்குன்னு ட்ராயிங் போட கை வந்துட்டோம். இந்த கவுண்டர் ஃப்ளோ ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இஸ் யூஸ் டு ஹீட் அ வாட்டர் வித் ஹாட் எக்ஸாஸ்ட் கேஸ். இந்த வாட்டர் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் இது கொடுத்துக்கிறாங்க. ஃப்ளோஸ் அட் த ரேட் ஆஃப் 2 kg/s அண்ட் எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் தான் கொடுத்துக்கிறாங்க. ஃப்ளோ அட் அ ரேட் ஆஃப் 5 kg/s. If the heat transfer surface area கொடுத்துக்கிறோம் and the overall heat transfer coefficient is 200 watt per meter square Kelvin. என்ன கேட்டுக்கிறான், the NTU of the heat exchanger is, what is NTU of a net transfer unit of a heat exchanger is அப்படின்னு கேட்குறான். ஆப்ஷன் ஏ 4.5, ஆப்ஷன் பி 2.4, ஆப்ஷன் சி 8.6, ஆப்ஷன் டி 1.28. ஓகே, நான் சொல்யூஷன் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே ட்ராயிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் இந்த கொஸ்டினுக்கே தேவைனாலும் கூட ஒரு ட்ராயிங் போட்டு பழகிக்கோங்க இனிஷியலாக. ஓகே, ஏரியா கொடுத்துட்டான், இது கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் இதே மாதிரி இதுவும் கொடுத்துட்டான், தெர்மல் கெப்பாசிட்டி இது. அதுக்கப்புறமா தெர்மல் கெப்பாசிட்டி கொடுத்துட்டான்னா மாஸ் இன்ட்டு அந்த இது போட்டிங்கன்னா இது கிடச்சிடும்.
அதே மாதிரி இது பண்ணேன். என்டியூக்கு ஃபார்முலா தெரியும், UA/C மினிமம். மறக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. NTU = CA/C மினிமம். ஓகே, சாரி மேலே வந்து ஸ்பெசிஃபிக் இதுன்னு சொல்லிட்டேன் நான், தப்பு. அது தெர்மல் கெப்பாசிட்டி ஃப்ளோவில் சொல்லிட்டேன். இதோ ஒரு இதில் NTU = UA/C மினிமம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தை வச்சுக்கிட்டே 5-6 கொஸ்டின் கேட்டிருக்கானுங்க 5 வருஷத்தில். ஓகே, அப்போது இது தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். 1.28 வருது. ஓகேவா? இருக்கிற இடத்துல Wm²/K கெல்வின் அது போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏரியா/C மினிமம். C மினிமம் இருக்கிற இடத்துல இது இன்னொரு 0 விட்டேன். ஓகே, இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஃபினிஷ். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். In a two fluid heat exchanger, the inlet and outlet temperature of a hot fluids are 65 degrees Celsius and 40 degrees Celsius respectively. For the cold fluid, these are 50 degrees Celsius and 43 degrees Celsius. The heat exchanger is என்ன ஹீட் எக்ஸ்சேஞ்சுன்னு கேட்குறான். ஓகேவா? கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. 2 ஃப்ளூயிட் இருக்குது. இன்லெட் அண்ட் அவுட்லெட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் வந்து 65 and 40 சொல்லிட்டான். ஃபார் த கோல்டு ஃப்ளூயிட் வந்து 15 and 43 சொல்கிறான். ஓகேவா? அப்போது என்ன டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்குன்னு கேட்குறான். ஆப்ஷன் ஏ பேரலா, ஆப்ஷன் பி கவுண்டரா, ஆப்ஷன் சி மிக்ஸ்டா, ஆப்ஷன் டி ஃபேஸ் சேஞ்சா அப்படின்னு. நான் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு இது மேட்டர் மட்டும் சொன்னேன். என்னென்னா, இது அதிகமாக இருக்குது. எது? கோல்டு ஃப்ளூயிடோட எக்ஸிட் வந்து 43 டிகிரி செல்சியஸ் இருக்குது. பட் நான் ஹாட் ஃப்ளூயிட் வந்து கம்மி பண்ணுறது வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு கம்மியாக இருக்குது. புரியுதா? அப்போது இது இன்லெட்டாக வாங்கி வெளியே போகும்போது 43 இதோட அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்தோடனே ட்ராயிங் போட கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த கவுண்டர் ஃப்ளோக்கு தான் எப்பவுமே அது மாதிரி அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ 15லேருந்து 40 கூட போகல, 40 மேலே போயிருக்கு. 43 டிகிரியில் தான் இதோட அவுட்லெட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சராக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ டேரெக்டாக நீங்கள் கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கண்ணை மூடிட்டு அடிக்கலாம். ஓகே, என்ன கண்டிஷன்னா இதுதான் கண்டிஷன். இது எப்போ நடக்கும்? இந்த ஹாட் லிக்விடோட அவுட்லெட் வந்து கோல்டு லிக்விட் அவுட்லோட கம்மியாக இருக்கணும். ஓகே, அப்போ இருந்துச்சுன்னா தான் இது கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சரான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இது வந்து கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான். நெக்ஸ்ட் 2014 கேட்டது. In a double pipe heat exchanger, the cold fluid is cold fluid in water with inlet temperature is 20 degrees Celsius and mass flow rate is 20 kg per second, and the hot fluid water inlet temperature is 80 degrees Celsius and mass flow rate is 10 kg per second. Assume that for water Cp capacity and thermal capacity of independent of temperature to which the cold fluid can be heated in a parallel flow and a counter flow heat exchanger. ரெண்டுத்துக்கும் கேட்குறான் கம்னாடி பையன். ஓகேவா? 2 மார்க்கு கேட்டில் இது மாதிரிலாம் கேட்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஆப்ஷன் ஏ 80 டிகிரி செல்சியஸ் இன் போத் parallel flow and counter flow. ஆப்ஷன் பி 50 டிகிரி செல்சியஸ் in both parallel and counter flow. ஆப்ஷன் சி 40 degrees Celsius in parallel flow and 50 degrees Celsius in counter flow. Option D 40 degrees Celsius in parallel, 80 degrees Celsius in counter flow. ஓகேவா? நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். இது எப்படி பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேரலுக்கு என்ன கண்டிஷன்னு சொல்லிடுறேன். மேக்ஸிமம் டெம்பரேச்சர் என்னென்னா, இப்போ இது முன்னதான சம்மில் என்ன சொல்லியிருக்கேன், அது வந்து மேலே போயிருக்கும். கரெக்டாக? ஆப்போசிட்டாக இது வந்து இங்கே 40 இருந்துச்சுன்னா 43 வந்து இதோட அவுட்லெட் இருக்கும். பட் இதில் வந்து காமனாக ஒரு பாயிண்டில் போகும். மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் வில் ரீச் வென் போத் ஹாட் அண்ட் ஃப்ளூயிட் அடுத்த சேம் டெம்பரேச்சராக நடக்கும் போது அந்த ஈக்குவல் டு ஹாட் லிக்விட் அவுட்லெட்டும் கோல்டு லிக்விட் அவுட்லெட்டும் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து பேரலல் ஃப்ளோ. ஓகே, இப்போ அந்த பேரலல் ஃப்ளோக்கு இந்த எனர்ஜி ஈக்குவேஷன் இருக்குல்ல, நம்ம பார்த்தோமே ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் MCP ΔT, அதுதான் இங்கே தூக்கி இங்கே போடுங்க. நம்மளுக்கு ஏன்னா மற்றதெல்லாம் கொடுத்துருக்கான். M என்னன்னு கொடுத்துருக்குறான், CPH என்னன்னு கொடுத்துருக்குறான், டெம்பரேச்சர் வந்து மொத்தமாக கொடுத்துருக்குறாங்க. அந்த TH அந்த அவுட்லெட் டெம்பரேச்சர் நம்மக்கிட்ட இல்லை. ஓகே, ட்ராயிங் போட்டுக்கோங்க. எடுத்தோடனே ட்ராயிங் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட இன்லெட்டு அதே மாதிரி இதோட இன்லெட். ஓகே, இதோட மாஸ் தான் கொடுத்துருக்கான், இதோட மாஸ் தான் தான் இதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் தான் கொடுத்துருக்கான். ஸ்பெசிஃபிக் இந்த தெர்மிக் கெப்பாசிட்டி அதையும் கொடுத்துருக்கான், இதையும் கொடுத்துருக்கான். அப்போது ரெண்டுத்தையும் போட்டு அடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எப்படி சப்ஸ்டியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது என்னென்ன பண்ணியிருக்கேன்ட்டு. ஓகே, நார்மல் சப்ஸ்டியூஷன் தான். இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி வைக்கிறேன். சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. T = 40 டிகிரி செல்சியஸ். இது எதுக்கு? பேரலல் ஃப்ளோவுக்கு மட்டும். ஓகே,
இதான் ஆப்ஷன் இருக்குன்ட்டு ரெண்டுத்தையும் 40 போட்டு விட்றாதுங்க. 40 இல்லை. அப்போ ஏதோ ஒன்று இந்த ஆப்ஷன் சி இல்லைன்னா டி தான். சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம கவுண்டர் ஃப்ளோ போவோம். கவுண்டர் ஃப்ளோவும் அதே மாதிரி நீங்கள் ட்ராயிங் போட கற்றுக்கோங்க. ஸோ கவுண்டர் ஃப்ளோவுக்கு இது ஹாட் லிக்விடோட இன்லெட்டு 80 டிகிரி செல்சியஸ். இது நம்மளுக்கு தெரியாது. சரி, அதுக்கப்புறம் இன்லெட் வந்து கோல்ட் லிக்விடோட இன்லெட் மட்டும் தெரியும், அவுட்லெட் தெரியாது. ஸோ எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எடுத்துகிட்டும் வரலாம். ஓகே, ஸோ இதில் நம்ம தான் ஆல்ரெடி கண்டிஷன் சொல்லிட்டோமே எப்படின்ட்டு, அதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதுவும் ஒன்று வரும். ஓகே, ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் 50 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 and 50 ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். சப்ஸ்டியூஷன் தான், வெறும் நீங்கள் ட்ராயிங் போட்டு தெரிஞ்சுக்கிறீங்கனாவே டக்குன்னு எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் 2015 கேட்ட கொஸ்டின். The counter flow shell and tube heat exchanger having an area எவ்வளோ கொடுத்துக்கிறான் is used to heat water with hot exhaust gases. The water-ஓட thermal capacity அந்த CP is equal to 4.16 kilojoule kg per kg Kelvin, flows at a rate of 2 kg per second, while the exhaust gas CP எவ்வளோ கொடுத்துக்கிறான் the flow at a rate of 5.15 kg per second. If the overall heat transfer surface coefficient is 200 watt per meter square Kelvin, the net transfer unit of a heat exchanger NTU na எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1.2, ஆப்ஷன் பி 2.4, ஆப்ஷன் சி 3.6, ஆப்ஷன் டி 4.8. ஸோ நம்ம வந்து டைரெக்ட் அந்த NTU ஃபார்முலா தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் முடிஞ்சு போனோம். NTU is equal to UA/C minimum சொல்லியிருக்கேன் பல வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு யூகோன்றது கொடுத்துட்டான். அந்த கடைசியாக அந்த ஃப்ளோ ரேட் எவ்வளோன்றது, ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ, ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிச்சு யூது. ஸோ அதை தூக்கி அங்கே போட்டுருவாங்க. ஏரியாவுக்கும் கொடுத்துட்டான். இப்போ சி மினிமம் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். சி மினிமம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? லாஜிக்கான கேள்வி. சரியா? அப்போது ரெண்டு இருக்குது. இது இந்த கொடுத்துருக்கேன்னா வாட்டர் கேஸு. இப்போ கேஸில் இருக்கிறது எடுக்கிறேன். ஏன் கேஸில் இருக்கிறது எடுக்கிறேன்? சி மினிமம் இருக்கிறது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ரெண்டுத்தில் எது கம்மியாக வருதோ தூக்கி போடுங்க. முடிஞ்சு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒன்று வரும். இதுதான் அது. ஓகே, ஒரு வாட்டி நிறுத்தி காமிக்கிறேன் எப்படி சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா போதும். ஏன்னா நிறைய இந்த எஸ்எஸ்சி ஐஜிகார் எக்ஸாம்லாம் இது மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஹெச்பிசிஎல் ஹெச்ஐஎல்ல கூட இது மாதிரி கேட்பானுங்க இப்போ. ஓகேவா? டிஎன்பிசியில் முக்கியமாக கேட்பான் கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ். அடுத்த கொஸ்டின் போகலாம். அசெஷன் டிசைனிங்கில் இன்ஜினியரிங் சர்வீஸில் ஃபேவரட் கொஸ்டின் இதே தான் திருப்பி கேட்பாருங்க. A counter flow heat exchanger is more effective than a parallel flow heat exchanger. கரெக்டு தான். ரீசன் தான் கொடுத்துக்கிறான். For the same temperature limits, the hot and cold fluids, the overall heat transfer coefficient of the counter flow heat exchanger is more than the parallel flow heat exchanger. தப்பு. Option A, both A and R are true. R is a correct explanation for A. Option B, both A and R are true. R is a correct explanation for is not a correct explanation for A. Option C, A is true but R is false. Option D, A is false but R is true. Straight solution போயிடலாம். என்ன கொடுத்துக்கிறேன்? The overall heat transfer coefficient of a heat exchanger mainly depends upon the convection of heat transfer coefficient on both the hot and cold side, which may be same in both the type of heat exchanger. ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சொன்னபடி கரெக்டு. ஆப்ஷன் அசெஷன் வந்து சொன்னபடி கரெக்டு. பட் அவன் கொடுத்தது ரெண்டாவது ரீசன் கொடுத்தானே, ரீசனே தப்பு. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டினும் அசெஷன் அண்ட் ரீசன் தான். அசெஷன் என்ன கொடுத்துக்கிறான்னு பார்ப்போம். With the heat exchanger gas turbine cycle, the cycle efficiency reduces as the pressure increases. என்ன ரீசன் இதுக்கு அப்படின்றது சொல்கிறாங்க பாருங்கள். As the pressure ratio increases, the delivery temperature from the compressor increases and ultimately will exceed the exhaust gas from the turbine. Okay, option என்ன கொடுத்துக்கிறான்? Both A and R are true and R is a correct explanation of A. Option B, both A and R are true but R is not a correct explanation of A. Option C, A is true but R is false. Option D, A is false but R is
ட்ரூ. ஸ்ட்ரெயிட்டாக சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். சொல்யூஷன் பாலாவதையாக எழுதி வச்சுருக்கேன், அப்படியே படிக்கிறேன் பாருங்கள். ஆஸ் த ப்ரெஷர் அதான் ப்ரெஷர் ரேஷியோ இன் பிரேட்டான் சைக்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கம்ப்ரஸர் எக்ஸிட் ஏர் டெம்பரேச்சர் அண்ட் டர்பைன் எக்ஸாஸ்ட் அதான் எழுதி வச்சுக்கிறேன். இதே ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க, அதே தான் எழுதிருக்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க கொடுக்குற அசர்ஷனும் இதுவும் கரெக்டு தான். ஏன்னா வித் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஆஃப் அ கேஸ் டர்பைன் சைக்கிள், ஓகே, த சைக்கிள் எஃபிஷியன்சி ரெடியூசஸ் as the pressure increases. அதுக்கான ரீசனும் கரெக்ட். as the pressure ratio increases the delivery temperature of the compressor increases அந்த Brayton cycle. இதுவே கண்டிப்பாக அதுதான். the ultimately will exit that exhaust gas from the turbine. கரெக்டு தான். ஆப்ஷன் both A and R are true and R is a correct explanation of A. இது வாட்டி நிறுத்தி பச்சுக்கோங்க, இதுதான் இது கூட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, எனக்கு தெரியும்னால ஸ்கிப் பண்ணிடுறேன், அதை ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணான்ட்டு. ஸோ 2016 கேட்ட கொஸ்டின், the hot gases enters heat exchanger at 200 degrees Celsius and leaves at 150 degrees Celsius. கையில் டக்குன்னு ட்ராயிங் இருந்தால் போட்டிருக்கோங்க, பென் பேப்பரை வச்சு நோட் பண்ணிவிட்டு எழுதிட்டு வாங்க எல்லா கொஸ்டினும். the cold air enters at 40 degrees Celsius and leaves at 140 degrees Celsius. the capacity ratio of heat exchanger will be what அப்படின்னு கேட்டாங்க. ஆப்ஷன் ஏ 0.40, ஆப்ஷன் பி 0.45, ஆப்ஷன் சி 0.50, ஆப்ஷன் டி 0.52. ஓகே, ஸோ கெப்பாசிட்டி ரேஷியோனால டப்னு போட்டுடலாம். இப்படி அந்த ஹாட்டுக்கு எவ்வளோ கொடுத்துக்கிறான், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். சரியா, இது கோல்டு, ரெண்டுத்தையும் போட்டு CC/CH முடிஞ்சு மேட்ரு. 0.50 அதான் 1/2 வரும். அழைச்சி போட்டிங்கன்னா தோருக்கு சில குட்டியத்தையும் முடிச்சிடும். அடுத்த கொஸ்டின், a cross flow type air heater has an area கொடுத்துருக்குறோம். the overall heat transfer coefficient U கொடுத்துருக்குறோம் and heat capacity of the steam be in hot and cold is 1000 watt per Kelvin அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அதாவது இந்த ஹீட் கெப்பாசிட்டி என்னன்றது, அது எவ்வளோ தாங்க பிடிக்கும் ஹீட் கெப்பாசிட்டின்றது சின்ட்டு நம்ம டினோட் பண்ணுறோம். கரெக்டாக வாட் இஸ் NTU அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 500, ஆப்ஷன் பி 50, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 0.5. NTU நான் வேணால் திருப்ப சொன்னேன், மறக்கா சொல்கிறேன். NTU is equal to UA/C minimum. ஓகே, உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டான், யூனோன்னு கொடுத்துட்டான், அந்த ஹீட் கெப்பாசிட்டி என்னன்னு கொடுத்துட்டான், ஏரியாவும் எடுத்துட்டான். தூக்கி போட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரப்போகுது. ஸோ இப்படி அடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 ஆயிரத்தில் பஞ்சுன்ற மாதிரி இந்த ஆப்ஷன் சியை மார்க் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், இது 2017 அந்த ரேஞ்சில் கேட்ட கொஸ்டின் தான். The effectiveness of a counter flow heat exchanger has been estimated as 0.25. The hot gases enters at 200 degrees Celsius and leaves at 75 degrees Celsius. A cooling air enters at 40 degrees Celsius. Okay, the temperature of air leaving the unit will be எவ்வளோன்னு கேட்குறான். ஆப்ஷன் ஏ 60, ஆப்ஷன் பி 70, ஆப்ஷன் சி 80, ஆப்ஷன் டி 90. ஸோ சொல்யூஷன் போடுறதுக்கு முன்னாடி எடுத்தோடனே நீங்கள் ட்ராயிங் போட்டுக்கணும். கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இன்லெட்டு 200 டிகிரி செல்சியஸ், இது இப்படி போவோம். சரி, அவுட்லெட்டு 75 டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டான். கோல்டு லிக்விட் இன்லெட்டு ஆப்போசிட்டில் வரும். ஸோ இது 40 டிகிரி செல்சியஸ்க்கு தான் அவுட்லெட் நம்ம கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு சப்பை. ஓகே, இது எப்படி போடுறாங்க, அந்த எஃபெக்டிவ்னஸ் அந்த ஃபார்மில் தூக்கி இதிலே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு முடிச்சிடறோம். ஓகேவா, ஸோ இது மட்டும் தான் கொடுத்துருக்கான், அந்த எஃபிஷியன்சி 0.25. ஸோ அது வழியாக போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. கோல்டு அவுட்லெட்டு, கோல்டு இன்லெட்டு பை ஹாட் இன்லெட்டு, கோல்டு இன்லெட்டு. ஓகே, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே நிறைய வாட்டி வரும், போக போக இன்னும் தருவாங்க எப்படின்றது சொல்கிறேன். ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டின் பாருங்கள், கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். The hot gases enters at 250 degrees Celsius and leaves at 100 degrees Celsius. Atmospheric air enters at 50 degrees Celsius and leaves at 80 degrees Celsius. The effectiveness of a heat exchanger will be what அப்படின்னு கேட்குறோம். ஆப்ஷன் டி 0.20, ஆப்ஷன் பி 0.25, ஆப்ஷன் சி 0.30, ஆப்ஷன் டி 0.75. இப்போ சொல்யூஷன் போடுறதுக்கு முன்னாடி எடுத்தோன்னே ட்ராயிங் போட சொல்லுவேன். ஓகே, அந்த ஹாட் லிக்விடோட இன்லெட் 250, ஆப்ஷன் அதே மாதிரி அவுட்லெட் வந்து 100, அதே மாதிரி கோல்ட் லிக்விடோட இன்லெட் 50, கோல்ட் லிக்விட் அவுட்லெட் 80. எஃபெக்டிவ்னஸ் என்னன்றது கேட்குறாங்க. எஃபெக்டிவ்னஸ்னால் உங்களுக்கு தெரியும், அந்த எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் போட்டும் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். இது தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறது. பட் ஆக்சுவலாக எஃபெக்டிவ்னஸ் இதை கூட கேட்டிருக்காங்க. இப்போ எஃபெக்டிவ்னஸோட ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க. Q actual by Q maximum. சரி, Q actual அப்படின்னா
ஆக்சுவலாக டி இன்லெட்டும் அவுட்லெட்டும் இது வந்து ஆக்சுவல். மேக்ஸிமமாக எவ்வளோ ஹீட் வந்து டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு ஆப்ஷன். என்னென்னா மேக்ஸிமம்னா 250 டிகிரி செல்சியஸ் இருக்கா, இதிலேயே கம்மியாக இருந்தது இன்லெட்டு கோல்டு இன்லெட் தான், டெம்பரேச்சர் ஆஃப் கோல்டு. ஸோ மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் இதில் காமிக்க முடியாது இது தான். ஸோ இதையும் அதே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஆன்சர் கிடச்சிடும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. ஓகே, Q ஆக்சுவல் பை Q மேக்ஸிமம். Q ஆக்சுவல்னால் ஹாட் லிக்விடோட இன்லெட் மைனஸ் ஹாட் லிக்விடோட அவுட்லெட். Q மேக்ஸிமம்லாம் ஹாட் லிக்விடோட இன்லெட் மைனஸ் கோல்டு லிக்விடோட இன்லெட். ரெண்டுத்தையும் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. அந்த ஆன்சரு 0.75 இருக்கா. ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். டூ இல்லை டிக்கு. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். த கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க? 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. The efficiency of a heat exchanger in a condenser will improve by increase of the overall heat transfer coefficient. Right. அடுத்து என்ன கொடுத்துக்கிறான்? The efficiency of heat exchanger in a condenser will improve by increase of the velocity of a flow water in a tube. சரி, இது தேர்ட் வந்து என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, the difference between the temperature of a steam entering the condenser and the inlet water temperature should be maximum for maximum efficiency. Which of the statements are correct அப்படின்னு கேட்குறான். சரியா? ஸோ ஸ்டேட்டஸ் சொல்யூஷனுக்குள்ள போயிடலாம். ஆப்ஷன் ஏ வந்து என்ன சொல்கிறான்னா 1 and 2 தான் கரெக்டு. ஆப்ஷன் பி வந்து 1 and 3 தான் கரெக்டு. ஆப்ஷன் சி வந்து 2 and 3 தான் கரெக்டு. ஆப்ஷன் டி வந்து 1, 2, 3 தான் கரெக்டு. இது படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் என்ன ஆப்ஷன்ட்டு. தெரிலனாலும் இது இருக்குது சொல்யூஷனு பாருங்கள். ஸோ velocity of a heat flow of water increases, the convection heat coefficient of water is ஒன்றும் இல்லை. இது என்னென்னா the efficiency of a heat transfer in the condenser will improve by increasing the overall heat transfer. இது கரெக்டு. சரியா? இது ஒன்றும் the efficiency of heat exchanger in the condenser will improve by increasing the velocity flow of water. இதுவும் கரெக்டு தான். சரியா? ஆப்ஷன் 1 and 2 எது இருக்குது? இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட் கொடுத்துக்கிற சொல்யூஷனுக்கு. கரெக்டா? டன். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 2018 கேட்டிருக்கானுங்க. இந்த கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர், கவுண்டர் ஃப்ளோ ட்ராயிங் போட்டுக்கோ ஃபஸ்ட்டு. தென் ஹாட் கேஸஸ் என்டர்ஸ் த சிஸ்டம் அட் 200 டிகிரி செல்சியஸ் அண்ட் லீவ்ஸ் அட் 80 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ இன்லெட் கொடுத்துறான், அவுட்லெட் கொடுக்குறான். டெம்பரேச்சர் ஆஃப் த அவுட் சைட் ஏர் என்டரிங் த யூனிட் இஸ் 35 டிகிரி செல்சியஸ். இட்ஸ் டெம்பரேச்சர் அட் எக்ஸிட் இஸ் 90 டிகிரி செல்சியஸ். இது என்ன கேட்குறான்? எஃபெக்டிவ்னஸ் கேட்குறான். பார்த்தீங்களா, எஃபெக்டிவ்னஸ் திருப்பி வருது. இந்த NTU எஃபெக்டிவ்னஸ் வந்து திருப்பி கேட்குறான். ஆப்ஷன் ஏ 0.34, ஆப்ஷன் பி 0.34, ஆப்ஷன் சி 0.33, ஆப்ஷன் டி 0.32. சரியா? அதே மாதிரி எஃபெக்டிவ்னஸ்னால் Q ஆக்சுவல் பை Q மேக்ஸிமம் போட்டுங்க. ஆக்சுவல்னா ஹீட் ஹாட் லிக்விடோட இன்லெட் மைனஸ் ஹாட் லிக்விடோட அவுட்லெட். ஓகே, டிவைடட் பை ஹாட் லிக்விடோட இன்லெட் மைனஸ் கோல்டு லிக்விடோட இன்லெட். ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா முடிஞ்ச ஆன்சர். ஓகேவா? கொஞ்சம் கால்குலேஷன்லாம் அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆப்டிடியூடுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம ஆப்டிடியூட் கிளாஸும் சீக்கிரமாக போடலாம், அதையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0.72 வருது ஆன்சரு. இருக்கா? 0.72. என்னடா ஆன்சர் இல்லை? அப்போது ஆப்ஷனில் கொடுத்த கொஸ்டின் ஏதோ ஒரு தப்பு இருக்குது. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னாங்க, அதுதான் உண்மை. பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்ஷனில் ஏதோ தப்பு இருக்குது. 0.72 தான் இதுக்கான ஆன்சர். இல்லை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், ஒரு வேளை இது கூட தப்பாக இருக்கலாம், கவனிக்கல. சரி, ஓகே. 2020 கேட்ட கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான். இது மாதிரி கூட கேட்குறானுங்க இப்போ. In a heat exchanger, 50 kg of a water is heated per minute from 50 degrees Celsius to 110 degrees Celsius by hot gases, which enters at a heat exchanger at 250 degrees Celsius. The value of a Cp of water is 4.186 kilojoule per kg Kelvin, and for air is 1 kilojoule per kg Kelvin. If the flow rate of a gas is 100 kg per minute, the net change in enthalpy of air, enthalpy தான் கேட்கலாம், net change in enthalpy of air will be nearly what? Option A 17.6 mg per minute, option B 15 mj per minute, megajoule அது 12.6 megajoule per minute, option D வந்து 10 megajoule per minute இருக்கு. ஸோ கிவன்லாம் எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்தால்பினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்தால்பினா அந்த இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க், அதுக்கு வந்து MCP டெல்டா T எடுத்துகிட்டு வரலாமா? ஸோ அந்த அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இன்லெட் அவுட்லெட் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரம் த எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன்
அது வழியாக போட்டிங்கன்னா இங்கே ஈஸியாக எடுத்துகிட்டு வரலாம். ஃப்ரம் த எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் மூலிமா இது சொல்யூஷன் தான் அது எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் இல்லையா. என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரம் த எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் த ரேட் ஆஃப் என்தால்பி டிக்ரீசஸ் ஆஃப் வாட்டர் இந்த ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் என்தால்பி இன்க்ரீசஸ் ஆஃப் வாட்டர். ஸோ நான் அந்த முதல்ல சொல்லி கொடுத்த மாதிரி அந்த எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஒரு சைடு அந்த வாட்டர் எம் இருக்குது, சி இருக்குது, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் வாட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இப்படி இருக்க ஆன்சர் வருது கிலோ ஜூல் பெர் மினிட்டில். கிலோ ஜூல் பெர் மினிட்டை வந்து நீங்கள் மெகா ஜூலில் எழுதுகிறோம் இன்ட்டு அதான் 10⁻³ கிலோனா 10⁻6 மெகாவா. ஸோ 3 புள்ளி தள்ளி நான் வைக்கிறேன். அப்போது 12.5 வந்துருமா? ஓகே, அதுதான் இது. சரி, நம்ம 2020 வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ 1995லேருந்து 2010 வரைக்கும் எது மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கிளிம்ஸ் மாதிரி கடகடன்னு சொல்லிடுறேன். என்னென்ன கொஸ்டின்லாம் எதெல்லாம் கேட்டிருக்காங்க. நிறைய வந்து இந்த NTU = UA/sin minimum அந்த நெட் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ன்ற கொஸ்டின், அப்ளிகேஷன் கொஸ்டின், ஏகப்பட்ட கொஸ்டின் வருது. ஓகேவா? அடுத்தது LMDT கொஸ்டின். காசு எடுக்கும்போது திருப்பி சொல்லுவேன் இந்த 2 கொஸ்டினை படிக்கின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரி கிராஃப் மாதிரி போட்டுட்டு இது எது இந்த கண்டென்சர், இது எவாப்ரேட்டர் அப்படின்ற கொஸ்டின் வரும். கண்டென்சேஷன் அப்படின்றது ஹாட் லிக்விடும் அவுட் லிக்விடும் இந்த அவுட்லெட்டும் ஒரே பேரலாக ஸ்ட்ரெயிட்டாக போகும் லைனு. பட் ஆனால் கோல்டு லிக்விடோ இன்லெட்டும் அவுட்லெட்டும் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். சரியா? கண்டென்சேஷன். எவாப்ரேஷனில் அப்படியே தலைக்கீழ நடக்கும். என்னென்னா கோல்டு லிக்விடு கோல்டு லிக்விடோட இன்லெட்டு அவுட்லெட்டு அது எப்படி இருக்குன்னா ஸ்டேஷனரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இது வந்து கர்வாக இருக்கும் பேரபோலிக்கு. அடுத்தது எஃபெக்டிவ்னஸ். C = C minimum by C maximum = 0. இது கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் எஃபிஷியன்சி. அந்த NTU effectiveness of a NTU of a counter flow heat exchanger effectiveness NTU divided by 1 plus NTU. இது கொஸ்டின்ஸாக ஒரு அப்ளிகேஷனை கேட்டு NTU மட்டும் கொடுத்துட்டு எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடி அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்காக இது எழுதுங்க. ஸோ LMDT உங்களுக்கு தெரியும், θ1 - θ2 by ln θ1 divided by θ2. ஏகப்பட்ட வாட்டி கேட்ட கொஸ்டின். அடுத்தது இந்த மாதிரி மேட்ச் கேட்குறாங்க. என்னென்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு எஃபெக்டிவ்னஸ்ன்னு சொல்லுவேன், கரெக்டு. டர்புலன்ட் ஃப்ளோக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்பாங்க, எடி டிஃப்யூஷன். அதே மாதிரி ஃப்ரீ கன்வெக்ஷனுக்கு நசட் நம்பர்னு சொல்லுவாங்க. ரேடியேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு வியூ ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி மேட்ச்சில் என்ன கேட்குறாங்கன்னா கேஸ் டு லிக்விட். ஓகேவா? இதெல்லாம் ஒரு அப்ளிகேஷனு. இதுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் யூஸ் பண்ணலாம், எந்த அப்ளிகேஷனுக்கு எது யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கொஸ்டினும் கேட்டிருக்கானுங்க. ஓகே, கேஸ் டு லிக்விடுக்கு ஃபின்னட் டியூப். ஃபின்னட் டியூப்னால் நீங்கள் இந்த ரிஃபைனரிஸ்லாம் அந்த ஃபின் ஃபேன் கூலர்லாம் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் நீங்கள் நான் முடிஞ்சால் இந்த கன்வெக்ஷன் பார்ட் இருக்குல்ல, இந்த கன்வெக்ஷன் வந்து நான் இன்னும் கொஞ்சம் அது கேவலமாக இருக்கும். அது கொஸ்டின் ஏகப்பட்டது இருக்கும். ஒரு சிலது மட்டும் படிச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு நாள் போடுறேன். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து FM போயிடலாம். அதில் போய்ட்டு எப்படினாச்சும் ஃப்ரீ டைமில் இதுக்கு போடலாம். ஸோ அப்போ நான் வந்து இண்டஸ்ட்ரியல் யூசஸ் அப்படி எடுத்து காமிக்கிறேன். ஓகேங்களா? அது நான் எங்கேயுமே இருக்காது நெட்டில். என்னோடய ஃபோட்டோ நான் ஓன் ஃபோட்டோ எடுத்தது காமிக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னும் புரியும். அந்த ஃபின்னட் டியூப் அப்படின்னா டைப் பண்ணிங்கன்னா வரும் கூகுளில். ஸ்பேஸ் வெஹிக்கிள் காம்பேக்ட், கண்டென்சர், ஷெல் அண்ட் டியூப், ஏர் ப்ரீஹீட்டர், ரீஜெனரேட்டர், இது பாய்லர்லேயும் கூட வரும். சரியா? ஸோ இதோட உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்டு 98%, 97% வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இது தியரி, ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் மொத்தம் முடிஞ்சு. நான் கன்வெக்ஷன் மட்டும் ஒரு சிலது மட்டும் நடத்தினேன், ப்ராப்ளம்ஸ்து எங்கெங்கே வரும்ன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து நம்ம FM போயிடலாம். இது வந்து ஃபுல்லாக நடத்திட்டா எப்படி, அதனால் இது வரைக்கும் படிச்சுட்டு நீங்கள் கன்வெக்ஷன் ஒரு வாட்டி பாருங்கள். நான் அதுக்கப்புறம் கன்வெக்ஷன் வந்து கடைசியாக சொல்கிறேன். இது எங்கெங்கே பிடிக்கணும், எந்த நசட் நம்பர் என்ன வருது, அப்படி வந்துச்சுன்னா போடுங்க, வரலன்னா விட்டுருங்க. அது ஏன்னா கான்ட்ரவர்சி கொஸ்டின் நிறைய வரும், அதுக்காக சொல்கிற வேறு எதுவும் இல்லை. படிக்கிறது நல்லது தான், படிங்க. அண்டு நல்லா ஜாலியாக படிங்க. கொரோனா டைமில் இங்கே வெளியே போகாமல் உட்காந்து படிக்கிறது பெட்டர். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் என்ன சொல்லலாம், நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கிளாஸ் வந்து கண்டினியூஷன் பண்ணிடலாம். அது விட்டுட்டேன். அது நான் ஒரு 2 கிளாஸ் தான், 2 கிளாஸில் ஒரே கிளாஸில் முடிஞ்சிடாது. அந்த கொஞ்சம் பாயிண்ட் மட்டும் இருக்குது, அதை சொல்லி முடிச்சிடறேன். ஸோ உங்களுக்கு இதில் என்னாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை நம்ம கொடுக்குற மெயில் ஐடி கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொலைங்கடா மக்களே, பண்ணுங்கப்பா. கரெக்டா? பாய் பாய்.